I always used to feel we create many things in life. And today is the first time I was ashamed of myself being called as an expert in something which somebody else could have done easily, which is automotive cooling system expert. Thanks to Revati for the nice words of introduction. But today I realized one thing after seeing this equipment and the inventor of this equipment, Mr. Ramu, that there is a time the creator, Mr. Ramu, the implementer are in the hospital, and the enablers, as Radhika said, the Rotary Club of Madras East has come together. ஒரு இந்தியாவிலேயே இந்தியர்களுக்காக தயாரிக்கப்பட்ட ஒரு உபகரணத்தை இன்று உங்களுக்கு எல்லாருக்கும் வழங்கியிருக்கிறார்கள். இது வழங்குறதுல எங்களுக்கு இருக்கிற சந்தோஷத்தை விட நீங்கள் வந்து நீங்கள் எல்லாம் வாங்கினீங்கன்ற சந்தோஷம்னா இங்கே இருக்க அத்தனை பேருக்கும் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா ஒரு புதுசாக ஒரு பொருள் வர்றப்போ அதை யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய யோசனை பண்ணுவாங்க. இது என்ன வருமா, இதை வேலை செய்யுமா, இது வேலை செய்யாத. இதில் 3 பேர் பெரிய பிராண்டில் வேலை செய்கிறவங்க வேலை செஞ்சுருக்காங்க. பெரிய கம்பெனி இந்த மாதிரியான இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட இந்திய தொழில்நுட்பத்தை வைத்து இந்தியர்களுக்காக தயாரிக்கணும்னு ஒரு எண்ணம் வந்த மிஸ்டர் ராமு முத்தங்கி நமக்கெல்லாம் ஒரு கடவுள் மாதிரி தான். God has created us and he is a co-creator today to give you all an opportunity to நம்மளுக்கு பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பையும் பார்க்க முடியாததுக்காக இருக்கிற படித்து நமக்கு சொல்லி நமக்கு தேவையானதை தயார் பண்ணி மற்ற ஒரு தனி நபர்கள் யார் சம்சாரத்தில் இருக்காங்களோ வாழ்க்கையில் அவங்களுக்கு ஈக்குவலாக உங்களையும் வரணும்னு ஒரு எண்ணம் அவருக்கு வந்துச்சு இல்லை. அந்த எண்ணத்துக்கு தான் முதல் வணக்கம். இதில் ரெண்டாவது ஒரு பெரிய ஆளுங்க சேர்ந்துருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் ஹை ஹாஸ்பிட்டல். கண் சம்மந்தப்பட்ட ஒரு கஷ்டங்களுக்காக நிவாரணம் தேடி தருகிற ஒரு மருத்துவ நிறுவனமாக அரவிந்த் ஹை ஹாஸ்பிட்டல் திகழ்ந்தது. அதை நம்பி நீங்கள் ரெண்டாவதாக வந்திருக்கிறீங்க. மூணாவது, இந்த அரவிந்த் ஹை ஹாஸ்பிட்டலுக்கு போனால் எங்கள் ரோட்டரி கிளப்பு பழக்கமானது. நிறைய முறை இவங்க வராங்க, நிறைய விஷயம் செஞ்சுருக்காங்க. அதனால் வர ஹாஸ்பிட்டலையும் டாக்டர்ஸும் பார்க்குறப்ப ரோட்டரி கிளப் மெட்ராஸ் சீட்டில் வராங்கன்னா நல்லது தான் பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு ஒரு பிராண்டாக அவங்க எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த பிராண்ட் இமேஜை நம்பி நீங்கள் வந்திருக்கீங்களே இன்றைக்கி வந்திருக்கிற 17 பேருக்கும் மிக்க நன்றி. உங்களுக்கு இது நிறைய இது உலகத்தில் இருக்கிற கண் பார்வை கஷ்டமான மக்கள் ஜனத்தொகையில் 21.9%, ஆல்மோஸ்ட் 22% இந்தியாவில் தான் இருக்காங்கன்றாங்க. இது இந்த உபகரணம் உங்களுக்கு எவ்வளோ உபயோகமாக இருக்குமோ அதே சமயத்தில் என் மனசை பதைக்கிறது எதுக்காகனா இந்த 22% எப்படி இறக்க போகிறோன்றது தான் எங்களோட அடுத்த வேலை. We need to concentrate on that because the awareness has to come to bring down this percentage in the world population. That is, and especially in our communities. இது ஒரு இந்திய தயாரிப்பாக இந்திய நிறுவனத்தால் ஒரு இந்திய ஆஸ்பத்திரியினால் ஒரு இந்தியாவில் இருக்கிற ஒரு ரோட்டரி சங்கத்தினால் செய்கிறன்ற ஒரு விஷயம் உலக அளவில் இது பேசப்படுகிற சப்ஜெக்ட். இந்த ஒரு மாதத்தில் 1.5 மாதம் என்னைக்கு இந்து பேப்பரில் இதை பற்றி வந்துச்சோ அன்றைக்கி வந்தன்னிலிருந்து எனக்கு ஏதோ ஒரு 40 ஃபோன் கால் இந்தியாவில் இருக்கிற மற்ற இடத்துங்களில் மற்ற பாகங்கள்லேருந்து கேட்குறாங்க இது எப்படி ஓணுது. ஒரு முறை மட்டும்தான் நான் ஒருத்தரை ஸ்ரீனிவாசராவுக்கு கனெக்ட் பண்ணோம். அப்புறம் எனக்கே தோணிடுச்சு நம்ம ஊரில் முதல்ல எல்லா கண்ணாடியும் வாங்கிக்குவோம், நம்ம ஆளுங்களுக்கு ஃபஸ்ட்டு தயார் பண்ணி கொடுத்துருவோம், அப்புறம் மீதி இருக்கிறத ஒன்றா வடநாட்டிலேருந்து கேர் பண்ணி கொடுக்கலான்னு. அந்த அளவுக்கு நம்ம அந்த மாதிரியான ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்துனுக்கிறோம். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க இதை முதல்ல எல்லாம் நம்மள மாதிரியே இருக்கணுன்ற ஒரு ஆசைப்படுறவங்க தான் இந்த ரோட்டரி கிளப் மெம்பர்கள். நாங்கள் யாரும் சம்பாதிச்சு எல்லாம் மீதி போனதை எடுத்து இன்னொருத்தர் கொடுக்கணும்னு ஆசைப்படுற ஆளுங்க இல்லை. நாங்கள் எங்ககிட்ட விதத்தில் எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுல கொஞ்சம் கிள்ளி எடுத்து இன்னொருத்தர் கொடுக்கணும்னு ஆசைப்படுற ஒரு ஜனங்க தான் இந்த ரோட்டரி கிளப் தாங்க. ஏன்னா நாங்கள் கொடுக்குறது எங்களோட சம்பாத்தியத்திலும் எங்களோட சொத்துலையும் ஷேர் பண்ணி தான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். அதனால தான் இந்த வருஷத்தில் பன்னாட்டு ரோட்டரி சங்கங்களுடைய தலைமையில் இந்த வருஷம் வச்சிருக்கிற ஒரு குறிக்கோள் என்னன்னா சர்வ் டு சேஞ்ச் லைஃப்ஸ். நாம் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்களோட வாழ்க்கை தரத்தையும் மாற்றுவோம். அதுதான் எங்களோட பன்னாட்டு ரோட்டரி சங்கங்களோட ஒரு கொள்கை இந்த வருஷத்தில். அதனுடைய முதல் கட்டமாக ஸ்ரீனிவாசராவ் தலைமையில் மெட்ராஸ் ஈஸ்ட் ரோட்டரி சங்கம் இதை செய்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அதே சமயத்தில் என்னோட ஒரே ரெக்வஸ்ட் டு ராதிகா அகைன், இது தெரியும் ஏதாவது ஒன்று தெரியும் குளோபல் கிராண்டில் போடணுன்னா அவ்வளோ சீக்கிரம் போட விட மாட்டாங்க. ஏன்னா இதில் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வேணும்ன்ட்டு இந்த மாதிரியான கண் பார்வை கஷ்டமான ஆட்களுக்கு
train the teachers ku edavadhu veduna vocational training teams we can bring, and I am for it. I will support whatever initiative Rotary Club Madras is going to take. As not within the norms, I will go out of the norms to support the project. If you are going to bring vocational training teams to support this visually impaired people's training, that is one. With respect to the spectacles donation, again, if Rotary Club Madras is going to go for within the norms, if it pass through your channel, then I will go out of the way to support this project as much as possible from the district. And so Srini was telling me, they will ask for an experience and how it has performed. And we need to have a database. I said quickly then we will give at least 100 and get a database for 6 months, and so that we can quickly act upon before this year ends. I'm ready to support Rotary Club Madras for this. So thank you very much for bringing me here. This is going to be one another day for me to learn something which the other side of the life, which I never envisaged. I never even dreamt about it, what it would be. Rotary Club Madras is, உங்களுக்கு நீங்கள் வந்திருக்கோம் அத்தனை பேருக்கும் சொல்லணும், ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் ஈஸ்டிங் உங்களுக்கு எல்லாம் கொடுத்தாங்களே, கண்ணாடி கொடுத்த அந்த ரோட்டரி கிளப் வந்து உங்களுக்கு மட்டும் இதை கொடுக்கல. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை கண் பார்வை அல்லாதவங்க இந்தியாவிலேருந்து வந்து ஒரு ஃபுட்பால் டோர்னமெண்ட் நடந்துச்சு. அவங்களுக்கு ஃபுட்பால் ட்ரைனிங் அண்ட் தென் டோர்னமெண்ட். அது கூட வந்து ரோட்டரி கிளப் மெட்ராஸ் ஈஸ்ட் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஈவெண்ட்டுக்கு நான் போயிருந்தேன். ஓ பாரதிராஜா, தேங்க்யூ வெரி மச். எனக்கு அன்னைக்கு நான் வந்த வேகத்தில் எல்லாம் யூனிஃபார்ம் போட்டு நிற்கிறீங்க, எல்லாம் ஒரே மாதிரி தான் தெரிஞ்சுது. அதனால மேபி நான் இந்த எக்யூப்மெண்ட்டை போன வாரமே கொடுத்துருந்தாங்களா நாங்கள் பேசுறது உனக்கு கேட்டிருக்கோம். அப்பவும் நான் மெட்ராஸ் ஈஸ்பர் சொன்னேன், அன்றைக்கி நீங்கள் யாரும் இல்லைங்க. ஐ வாஸ் தேர் and I'm very happy that I'm able to see you once again. And I have a video clipping of that. I'll send it to Srinivas Rao, which you will share it with Rotary Club Madras members. It was one of the fantastic football game I ever seen, and I cannot play with them. They will kick me out in a few minutes. They were having such a force, and in fact I told the Tamil Nadu Blind Football Association for blind people, I told them that I will support the side boards which are required, because they got all the boards when they are playing. The board வந்து கேரளாவில் திருவாண்டத்தில் கொண்டு வந்தாங்களா, 40,000 ரூபாய் வண்டி வாடகை கொடுத்து. அதை வந்து நான் என்ன சொன்னேன்னா, அந்த ஃபாதர் செபாஸ்டியன் நான் சொன்னேன், அந்த ஃபுல் போர்டு நம்ம இங்கே செஞ்சு ரெடி பண்ணி வைக்கலாம். ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப போர்டோடு இருந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணாங்கலாம் நல்லா இருக்குன்னு. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, ஒரு விஷயத்தில் வந்து ஒரு கண்ணாடி கொடுக்குறதோட இந்த ரோட்டரி சங்கம் நிறுத்தி இல்லை, அவங்களோட வாழ்வாதாரத்தை பற்றியும் அவங்களோட பொழுதுபோக்கை பற்றியும் அவங்களோட விளையாட்டை பற்றியும் கவலைப்படுற ஒரு சங்கம் இந்த சங்கம். அது லாஸ்ட் வீக் நாங்கள் போனப்போ அந்த போர்டு அதை பார்த்த பிறகு தான் ஐ ரியலைஸ்டு. ஐ வாஸ் தேர் ஃபார் ஆல்மோஸ்ட் கடைசி மேட்ச் இந்த பூனாவோட கேர்ள்ஸ் ஆனாங்கல்ல, அந்த மேட்ச்சுக்கு நான் ஃபுல்லாக இருந்தேன். தேங்க்யூ வெரி மச். ஸோ இட் வாஸ் ஃபென்டாஸ்டிக் அண்ட் ஐ எம் ஹாப்பி டு மீட் ஆல் ஆஃப் யூ ஒன்ஸ் அகெயின் விதின் 1 வீக். ஒரு வாரத்திலேயே 2வது முறை உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்காக ரோட்டரி சங்கங்களுக்கு அனைவருக்கும், அண்ட் எஸ்பெஷலி ரோட்டரி கிளப் மெட்ராஸ் ஈஸ்ட் and the President Srinivas Rao and all the members of this club, I would like to thank all of you, and I am with you for any project connected with this. Thank you very much. இப்போ சார் சொன்னார்ல ராமமுத்தம், இஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா நான் வந்து இந்த மேடையில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் பேசினேன், கனெக்டிங் த டாட்ஸ் அப்படின்னு. நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் அவரை மீட் பண்ணுறேன். எனக்கு வந்து அவர் இந்த கோட், நான் தனிப்பட்ட முறையில் இந்த கோட் பார்த்து நான் இம்ப்ரெஸ் ஆகி நான் பேசுகிறேன். பட் அவரும் தனிப்பட்ட முறையில் இந்த ஒரு கோட் பார்த்து அவரும் இம்ப்ரெஸ் ஆகி இந்த விஷயத்தை பேசுகிறாரு. அண்டு அது எவ்வளோ ஒரு நிதர்சனமான உண்மை அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு மீட்டிங் வந்தால் தான் தெரியும். இப்போது டாக்டர் விஜயலட்சுமி மேடம் வந்து கடந்த ஒரு 10 வருஷம், அதாவது ஆக்டிவ் ஆஃப்தால்மாலஜி ஒரு சர்ஜனாக இருந்து அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணது நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. சின்ன பிள்ளைகளுக்கு பீடியாட்ரிக் பிளைண்ட்னஸ், ஸ்குவிண்ட், அந்த மாதிரி இடத்துல அந்த ஃபேஸ், அதாவது யூஸ்வலாக நம்ம சொல்லுவோம்ல, யூஆர் அ பிளேயர் முடிஞ்சதுக்கப்புறம் கோச் முடிஞ்சதுக்கப்புறம் மேனேஜர். வெரி ஃபியூ பீப்புள் மேக் தோஸ் ஷிஃப்ட்ஸ். Most people will burn out being a player. Very few people migrate to become a coach and then administrator, and then that is a journey. ஒரு 10,000 பேர் கீழே ஆரம்பிச்சாங்கன்னா மேலே போகிறது ஒரு ஆள் தான் இருக்கும். ஸோ விஜய் மேடம் அண்ட் ஹர் டீம் have definitely pursued this. இது வந்து ஒரு சின்ன விஷயம், அதாவது ஒவ்வொரு புள்ளியாக சேர்க்கணும் இந்த கோலத்துக்கு. இந்த கோலம் எடுத்த உடனே வராது. இப்போ நீங்கள் 17 பேர் உங்களை சேர்க்கறதுக்கு பெரிய ஒரு ஈஸி கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி கொஞ்சம் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. பட் 17 பேருக்கும் இந்த டிவைஸ் கொடுக்கணும், சரியான பேருக்கு அந்த டிவைஸ் போய் சேரணும். ஏன்னா யார் பணம் கொடுக்குறாங்கங்கிறது முக்கியம் இல்லை, யார் கொடுத்தாலும் அந்த பணம் பிரயோஜனமாக போகும்.
It has to go to the right people. நீங்கள் உபயோகப்படுத்தணும். நிறைய மீட்டிங் பேசும்போது இது யாருக்கு பிரயோஜனப்படும், வயதானவங்களுக்கு பிரயோஜனப்படுமா இல்லை யங்கர் ஏஜ் குரூப்புக்கு பிரயோஜனப்படுமா அப்படின்னு பார்க்கும்போது இவங்க ஸ்டடீஸில் எல்லாமே யங்கர் ஏஜ் குரூப்புக்கு தான் பிரயோஜனப்படும். ஏன்னா their learning ability is a little better. They are able to grasp it much quicker. நம்ம வாழ்க்கையெல்லாம் கடந்த ஒரு 20 வருஷம் பார்த்தீங்கன்னா 96 97 இமெயில் ஆரம்பிச்சிருப்போம். அந்த சமயத்தில் 95 ஹாட்மெயில் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியில் ஈவன் சைட்டட் பீப்புள் ஹவ் பிகம் மச் மோர் கனெக்டட் இந்த லாஸ்ட் 25 இயர்ஸ். ஆனால் டிசேபிள்ட் பீப்புளுக்கு அந்த டெக்னாலஜி இன்னும் நிறையா போய் சேரலாங்கிறது தான். பட் நிறைய பேர் முயற்சி பண்ணியிருக்காங்க. மைண்ட் ட்ரீ அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன்லேருந்து இப்போ எஸ்ஹெச்இ டெக்னாலஜிஸ், ரோட்டரி கிளப். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ ரோட்டரி கிளப்பில் வந்து என்கிட்ட வந்து பேசினாங்க. சென்னையில் நாங்கள் 2 ப்ராஜெக்ட் இதுக்கு முன்னாடியே பண்ணியிருக்கிறதுனால அந்த பார்ட்னர்ஷிப் இருந்ததுனால திரு ஸ்ரீனிவாச ராவ் வந்து ஒரு இன்கமிங் பிரசிடென்ட். எனக்கு என்ன ஆச்சரியமாக இருந்துச்சுன்னா, அப்பயே எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. மிஸ் ராதிகாவும் வந்திருந்தாங்க, மிஸ் நாராயணனும் வந்திருந்தாங்க. அவங்க வந்து இவர் இன்னும் பிரசிடெண்ட்டே ஆகலை அந்த சமயத்தில். அவர் பிரசிடெண்ட் ஆகிறதுக்கு ஒரு 4 மாதமோ 5 மாதத்துக்கு முன்னாடியே. ஸோ ஐ சா பேஷன் இன் திஸ் கிளப். ஸோ நாங்கள் என்ன, இன்ஃபேக்ட் டு பி வெரி ஆனஸ்ட், இந்த மாதிரி ஒரு டிவைஸ் வரும்போது ஒரு சந்தேகத்தோடு தான் நம்ம ஆரம்பிப்போம். ஒரு ஸ்கெப்டிசிசம், இது உண்மையிலேயே நடக்குமா, இதில் ஏதாவது இது ஏதாவது ஒரு மேஜிக் மாதிரி நம்ம பேச ஆரம்பிச்சிடும் இல்லையா. இப்போ நியூஸ் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ இந்த கண்ணாடி போட்ட உடனே கண்ணு தெரியாதவங்களுக்குலாம் கண்ணு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாயை உருவாக்குது. பட் வாட் பீப்புள் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், சம்டைம்ஸ் யூ ஆர் ஆல் சேசிங் த லைட் அட் தி எண்ட் ஆஃப் த டனல். இன்ஃபேக்ட் டாக்டர் பிரகாஷ் நானும் பேசிகிட்டு இருந்தோம். இது 10,000 பேருக்கு ஆப்ரேஷன் பண்ணி பார்வை கொடுக்கறத விட ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு வாழ்க்கையை மாற்றுறது வந்து பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். அந்த குடும்பத்துக்கே ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பாக இது அமையுது. ஸோ இந்த அவங்க வந்து பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் வந்து விஜய் மேடமும் அவங்க டீமும் தான். ஸோ நான் உடனே சொன்னேன், சார் இந்த மாதிரி ஒரு டிவைஸ் வரும்போது நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம். ஒரு அட்வான்டேஜ் அவங்க எங்களுக்கு கொடுத்தாங்கன்னா டைம் கொடுத்தாங்க. They gave about 4 to 5 months for us to evaluate this device. And Mr. Ramu Muthangi was also very receptive. ஏன்னா ஒரு டிவைஸ் கண்டுபிடிக்கிறது ஒன்று, அந்த டிவைஸை என்னை கேட்டிங்கன்னா இந்த டிவைஸ் வந்து இப்போ இருக்கக்கூடிய வடிவத்தில் 5% தான் இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. இன்னொரு 95% இது இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கும். காலகட்டத்தில் டெக்னாலஜியும் மாறிக்கிட்டே இருக்குது. இதை விட பெட்டர் கேமரா வரலாம், இதை விட பெட்டர் வாய்ஸ் ரெக்கக்னிஷன் வரலாம், விஷுவல் ரெக்கக்னிஷன் வரலாம். பல விஷயங்கள் முன்னேற்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த வாய்ப்பு அரவிந்த் ஹாஸ்பிட்டல் கிடைச்சதுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக தான் நாங்கள் இதை யோசிக்கிறோம். ஏன்னா ஆஸ் அ டாக்டர், ஆஸ் அன் ஆப்தல்மாலஜிஸ்ட், we fail every time when we look at a patient and say that எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அது ரொம்ப குறுகி தான் சொல்லுவோம். ஏன்னா நேராக நின்று ஒரு பேஷண்ட்டை குணப்படுத்திடலாம்னா தைரியமாக சொல்லலாம், சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், 10 நிமிஷம் ஆப்ரேஷன் குணப்படுத்திடலாம், அது பண்ணிடலாம், இது பண்ணிடலாம், அப்படிங்கிற இந்த லென்ஸ் வைக்கலாம், அந்த லென்ஸ், அதெல்லாம் பேசும்போது ஒரு எனர்ஜி இருக்கும் எங்கள் வாய்ஸில். ஆனால் கண்ணு தெரியாதவங்களை வந்து பார்க்கும்போது, சார் உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாதுங்கும் போது எங்கள் எனர்ஜி அது இருக்காது. ஒவ்வொரு தடவையும் தோல்வியை தழுவி தான் அந்த விஷயத்தை நாங்கள் சொல்ல வேண்டியது இருக்கும். And remember, India won more gold medals in Special Olympics than real Olympics. Able-bodied people have not as performed as well as the people who were having special needs. So I think இது ஒரு சரியான தருணத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். இன்னும் நிறைய பேருக்கு சேரணும். ஸோ on behalf of Aravind Eye Care System, as founders Dr. M.S. Aravind இருக்காரு. ஸோ நாங்கள் எல்லாருமே ஒரு முடிவு எடுத்திருக்கோம் இந்த ப்ராஜெக்டில். ஆக்சுவலி ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் ஈஸ்டில் we would like to be partnering in this project in whichever format to take this not only within Tamil Nadu but also outside Tamil Nadu as much as we can. So every life that we change is another 50 to 60 to 70 years of their lifetime. Avanga parents, they are all worried. Parent of a child with disability is worried. எனக்கு அப்புறம் என்ன செய்ய போறாங்க இந்த பிள்ளைங்க, யார் பார்த்துக்குவாங்க இவங்களை? So I think it is our responsibility as society. Fortunately, society has kept members of the Rotary, people like us who are providers, in a much better position in the society. We have more than what we need. I think this is the time for us to pitch in and take the ownership. Thank you again for Rotary Club of Madrasis for giving us this opportunity. Thank you. Good morning. I don't know how to start, but I'm truly humbled by the kind of response I'm getting for this device. Okay, respected doctors, doctors and distinguished Rotarians and Dr.
retired Sridhar, retired Dr. Ravi Verma, Dr. Vijay Lakshmi, and retired Srini Rao, Soumya Skandan, Radhika, who's been my pillar of support, okay, and my friends from Vision 8, VLN, and Vijay Francis, and the beneficiary friends. Okay, thanks for giving me this opportunity to speak at this event. It gives me a great pleasure to be here with all the distinguished personalities. I'm so happy today that the technology we developed, it was a humble beginning and reaching hands of so many beneficiaries. Okay, and they're going to tell us what we need to do in future and how to get the maximum out of this. Okay, it's been a long journey for me. Okay, this is a completely bootstrap project. And in bootstrap projects, you know what happens. Okay, and quite a bit of support from the family is required. We started this journey about 3 years back. And the technology when we started, it was not new. Of course, it's a new technology, AI, machine learning, and deep learning, they're all new. But when we got it, it's not new, because there were giants before us, like Google, Amazon, and Microsoft. They made huge strides. So what we did was, we took quite a bit of work done by them, and then what we did was only applied in our device. Okay, and what people ask me what motivated to do this. Okay, it just happens. Sometimes it just happens. Okay, and I had seen Microsoft, one of the engineers, was born blind. He did this first kind of device to communicate with, to himself. Okay, he was seeing the surroundings, and then he was communicating to him. His name is Swalp Sheikh, and he works at in Microsoft at Sussex County. Okay, and so what should I say? Today, why I'm standing here, and then this thing event is happening. Now I could only talk about, it's all about connecting dots. And once Steve Jobs, he said, he talked about connecting dots at Stanford University. It is that impressed me, and I wanted to quote it here. Okay, you can't connect the dots looking forward. You can only connect them looking backwards. So you have to trust that the dots will somehow connect you in your future. You have to trust in something, your gut, destiny, life, karma, whatever. This approach worked for me, and I'm sure this will, and it has made a huge difference in my life. Talking about the dots, Radhika, she was introduced to me, a good friend of mine, and we schooled together. And I never met her. Today is the first day I met Radhika. Okay, and she simply believed me in a Zoom call. Okay, and she listened to me very patiently, and then she brought her team, Srini and Soumya, and they said, okay, you listen to him. And then afterwards, it was not a long journey, it was a short journey for me. Okay, and she connected me to Arvind Eye Hospitals. She made me send a device for evaluation to Arvind Eye Hospitals, Madurai, and we learned a lot from you, ma'am. Okay, and I must mention Flora madam. She is the one who understood. And it was she knew it was pre-production. Okay, it was not and then still she used it consistently and gave us the feedback. And if the device is in its current state, and I should say that is to your team, Flora and all her team. Okay, and of course, I should say Flora is my guardian angel, and of course Dr. Vijay Lakshmi is her guide, and I know you are fully supporting her. Okay, and the third one, Ram. Ram, you may not be knowing Ram. I'm sure you must be knowing Ram. Okay, Ram Krishna Raju of Vision 8.
And it was just a cold call from me. I said, I just called Ram from Vision 8. And then I left a message on his voicemail. And then he calls me back. And he calls me back and he asked me, Ramul, tell me about your device. And he did not see the device. He did not ask me for any presentation or anything like that. And then he asked me, okay, what does it take to do the next step? I said, I have to produce this equipment and I need help. And he said, okay, how much? Put a project proposal. And then it took me just 2 days to make the project proposal and he said, just give me a plan over the next 1 year. What do you want to do? How many devices you can produce? How do you set up the facility? Where do you set up the facility? All kind of questions. And he was not like an investor, but he asked me and he guided me to put a proposal, and he is aiding me today. And then and now Vijay is on my board of directors and VLN is here. Okay. And it is the kind of things, so like when I say connecting dots, it's Radhika, Dr. Vijay Lakshmi's Arvind Eye Hospital, Dr. Vijay Lakshmi's team, Flora, and then Ram. Okay, and of course, my team. I mean, it's been of great support. Okay, and now, you know, I always believe if good people get together, good things will happen, and it is happening. Okay. And now we are moving forward with the development of what we call it internet free, because you know in India internet access is not sparse, and in rural area you won't even get it. So what we are doing is we are trying to bring what we call it the intelligence in the cloud to the edge. That means in your pocket. That means your you know, it is an app that is going to reside on a Android phone. And it is going to power your structure. It's going to be a little bit tinier, tinier than what it is today. And so it is going to, we believe it's going to make a huge difference. And then I'm also focusing, right now my team is focusing on how to, even for, especially for the people in the schools, how to record their textbooks. And then like we do, like I said, people do, we make notes. How to do that? We are working on that project now. Okay, and we are with all these things happening, we believe that we can make it more affordable. That is going to be our goal. Okay, and thank you all for involving us in this noble cause. God bless. Thank you. Smart Vision Spectacles னு பேர் இதுக்கு. இது வந்து ஒன்றும் இல்லை, ஒரு பிளெயின் பவர் கண்ணாடி. பேஷண்ட்ஸுக்கு பவர் இருந்தாங்கன்னா பவர் நம்ம இதை போட்டுக்கலாம். அதுக்கு சைடில் ஒரு 2 நம்ம பெரிய பென் டிரைவ் இருந்தால் எவ்வளோ இப்படி இருக்கும், அது மாதிரி ஒரு 2 டிவைஸில் வச்சுருக்குறாங்க. ஒரு சைடில் ரைட் சைடில் வந்து அந்த டிவைஸில் வந்து சார்ஜர், நம்ம மொபைல் ஃபோன் சார்ஜர் மாதிரி ஒரு சார்ஜர். அது கூட வந்து நம்ம வாய்ஸ், நம்ம ஹியரிங், இப்போ இந்த பக்கம் இன்டர்பிரேட்டர், இந்த பக்கம் இந்த காதில் கேட்கும் இந்த இன்டர்பிரேட்டர். அந்த ரெண்டும் இந்த வலது காதில் இருக்கிற பென் டிரைவில் இருக்குது. இடது பக்கம் இருக்கிறதுல 2 சைடில் இது இருக்குது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு. ஒன்று வந்து முன்னாடி நீங்கள் எல்லோ கலரில் பார்க்குறது வந்து ஒரு கேமரா, அதுக்கு முன்னாடி பக்கத்தில் வந்து நமக்கு ஒரு ஃப்ளாஷ் லைட்டு. இப்போ நம்ம விஷுவலி இம்பேர்டு வந்து ஃப்ளாஷ் லைட் டிம் இலுமினேஷன்லேயும் தெரியணும் அவங்களுக்கு. ஸோ அதனால் டிம் இலுமினேஷனுக்கு லைட்டு போட்டிருக்குறாங்க. ஸோ அந்த ஃப்ளாஷ் லைட்டு நடக்கிறதுக்கோ படிக்கிறதுக்கோ அந்த ஃப்ளாஷ் லைட்டு. அதுக்கு சைடில் பார்த்திங்கன்னா பிரெயில்னா விஷுவலி இம்பேர்ட் பீப்புள் படிக்கிற லாங்குவேஜ். அதில் இருந்து ஒரு டீனா திங்ஸ் அரவுண்ட் யூ, உங்கள் சாமான் முன்னாடி இருக்கிற சாமான் காமிக்கிறது அவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக அந்த டீன்னு போட்டுக்கிறாங்க. அந்த டீன்னு போட்டதை அமுக்கணும்னா சுற்றி தெரியும். ரெண்டாவது வந்து டபிள்யூனா நம்ம போட்டுவிட்டு வாக்கிங் போட்டோம்னா அந்த கேமராவில் கேப்சர் பண்ணி அந்த இது வந்து முன்னாடி ஒரு சேர் இருக்குது, ஒரு டேபிள் இருக்குது, ஒரு ஆள் நிற்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு சொல்லும். இது வந்து அவங்க பார்க்குறதில்ல, கண்ணு வச்சு பார்க்குறதில்ல, அந்த கேமரா வச்சு படம் பிடிச்சி அந்த கேமரா வந்து நமக்கு வந்து இன்னொரு இந்த ஸ்பீக்கர் வழியாக இப்போ அவங்களுக்கு சொல்லும். அதுதான் அது சொல்லும். ஸோ வாக்கிங் இது. மூணாவது வந்து ஒரு ஆள், இப்போ நீங்கள் வர்றீங்கன்னா ஒரு 30 வயசுக்காரரு ஒரு ஃபேர் காம்ப்ளெக்ஷனோட முன்னாடி நிற்கிறாரு, ஒரு ஆம்பளை இல்லைன்னா ஒரு பெண் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லும். 4வது வந்து இது தெரிஞ்சுக்கிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல நீங்கள் வந்துட்டீங்க, செகண்ட் டைம் ஓகே இது வந்து செல்வகுமார் வராரு அப்படின்னு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம்னா, சாஃப்ட்வேரில் நம்ம கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோமில்ல,
அது மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா இது வந்து ஓ செல்வகுமார் உங்கள் முன்னாடி நிற்கிறாரு அப்படிங்கிறத சொல்லும். ஸோ 5வது வந்து வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ விஷன் கம்மியாக இருக்கிறவங்க அவங்களுக்கு சமயத்தில் காதும் கொஞ்சம் கேளாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. ஸோ இந்த 5 பட்டன் வந்து இதில் இருக்குது. ஸோ இதை போட்டுட்டு வந்து இப்போ இருக்கிறதுல இது ஆன்லைனில் தான் யூஸ் பண்ண முடியுது. ஆனால் அடுத்த டிவைஸில் இன்னும் 1 மாதத்துக்குள்ளே ஆஃப்லைன்லேயும் யூஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துட போகிறாங்க கம்பெனிக்காரங்க, இந்த எஸ்ஹெச்சி குரூப்காரங்க கொண்டு வந்துட போகிறாங்க. ஸோ இது மொத்தமாக நமக்கு வந்து இது எப்படி விலை, எப்படி நமக்கு விற்கிறது, எப்படி நமக்கு கொடுக்குறாங்க, அது வந்து நம்ம ரோட்டரி கிளப் மதுரை மெட்ராஸ் ஈஸ்ட் தான் வந்து இப்போ மதுரையில் போன வாரம் ஒரு 5000 கொடுத்தாங்க. இப்போ இந்த தடவை இப்போ இங்கே மெட்ராஸில் கொடுக்குறாங்க. இப்போ அதை பற்றி ராதிகா பேசுவாங்க. நாங்கள் வந்து இந்த ஸ்மார்ட் விஷன் கண்ணாடிங்கிறத வந்து மிஸ்டர் ராமு முத்தங்கி அதை இன்வென்ட் பண்ணவர் எங்ககிட்ட கொண்டு வந்தபோது நாங்கள் அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலோட இதை கொலாபரேட் பண்ணோம். அவங்க டெஸ்ட் பண்ணி ட்ரெயின் பண்ணி அதில் இருக்கிற ஸ்மால் சேஞ்சஸ், ஏன்னா பிளைண்ட் பீப்புளுக்கு எவ்வளோ பெட்டராக யூஸ் ஆகுங்கிறது அவங்கள மேனுஃபேக்சரரோடு பேசி அந்த சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி ஃபைன் டியூன் பண்ணி இப்போ இருக்கிற வேர்ஷன் ஒரு வருஷமாக அதில் வேலை பண்ணி வந்த வேர்ஷன். டாக்டர் அரவிந்த் சொல்ல மாதிரி மோர் வேரியேஷன்ஸும் பண்ண முடியும். பட் இவங்க அப்கிரேட் பண்ண இப்போ கொடுத்த கண்ணாடி கூட அதில் அந்த அப்கிரேட்ஸ் எல்லாம் அதில் வந்துடும். நாங்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் ஈஸ்ட்டில் இந்த வருஷம் பிரசிடென்ட் மிஸ்டர் ரொட்டேரியன் ஸ்ரீனிவாச ராவ் வந்து 300 டிவைசஸை வர ஜூன் 2021 கொடுக்கணுங்கிறது எங்களோட விருப்பம். ஸோ இந்த பெனிஃபிஷரிஸ் வந்து அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலோட அவங்க மூலமாகவும் எங்களுக்கும் வெளியில் மற்ற ரோட்டரி சங்கத்துலேருந்தும் மற்ற இடத்துலேருந்தும் கூட எங்களை கேட்குறாங்க. ஸோ நாங்களும் அவங்களுமா சேர்ந்து பெனிஃபிஷரி லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே வரோம். வர ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் பேசிஸில் இவங்க டெஸ்ட் பண்ணி அவங்க எலிஜிபிளா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்கன்னா தென் எவ்ரி மந்த் ஒரு டே வச்சுட்டு அந்த டேக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது இப்போதைக்கு வச்சுருக்கிற பிளான். இந்த டிவைஸ் வந்து அமெரிக்காவில் வந்து ஒரு டிவைஸ்க்கு வந்து 5 lakhs நாங்கள் கேள்விப்பட்டோம், 5 to 5.5 lakhs கேள்விப்பட்டோம். ஸோ மேனுஃபேக்சரர் வந்து ரொம்ப கைண்டாக இருக்கார் எங்களுக்கு. 1 year முன்னாடி இந்த ப்ராடக்ட் வந்து ரோட்டரிக்கு அவர் கொண்டு வந்தார். நாங்கள் வந்து அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் அப்ரோச் பண்ணிவிட்டு அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் கம்ப்ளீட்டாக அந்த ப்ராடக்ட் டெஸ்ட் பண்ணிவிட்டு சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. மேனுஃபேக்சர் உதவினால் இந்த ப்ராடக்ட் வந்து 25,000 rupeesக்கு நாங்கள் வந்து பெனிஃபிஷரி கொடுத்துட்டுருக்கோம். இந்த 25,000 rupees கூட பெனிஃபிஷரி ஒன்றும் காசு கொடுக்க வேணாம். இது கம்ப்ளீட்டாக ரோட்டரி மெம்பர்ஸும் ப்ளஸ் கார்ப்பரேட் சிஎஸ்ஆர் பார்ட்னர்ஸ் மூலமாக ஃபண்ட் பண்ணிவிட்டு பெனிஃபிஷரிக்கு பேசிக்லி நாங்கள் வந்து யூத்தில் ஃபோக்கஸ் பண்ணலான்னு இருக்கோம். நான் யூத்தில் ஃபோக்கஸ் பண்ணோன்னா அவங்களுக்கு வந்து எஜுகேஷனுக்கு ஹெல்ப் ஆகும், இல்லாட்டி அவங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் ஆகும். இதுதான் இந்த ப்ராஜெக்ட் இஸ் கொலாபரேஷன் பிட்வீன் எஸ்ஹெச்ஜி டெக்னாலஜிஸ் மேனுஃபேக்சரர், அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் வந்து அவங்க கம்ப்ளீட்டாக ஸ்க்ரீன் பண்ணிட்டு டெஸ்ட் பண்ணுறாங்க, அண்ட் ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் வந்து நாங்கள் சென்னையில் பேஸ் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்.